உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சாட்சி விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இது சம்பவம் தொடர்பான அந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் D சிவஞானம் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணை துவங்கிவிட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த வழக்கில் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மேலும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் சாட்சி விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.